ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மிக்ஸ் வெஜ் கடாய் ரெசிபி செய்ய போகிறோங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சினா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. நோ ஆனியன் நோ கார்லிக் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மிக்ஸ் வெஜ் கடாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு மிக்ஸ் வெஜ் கடாய் செய்ய போகிறோம். அதுக்காக பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சம அளவு அரை கிலோ எடுத்துருக்கோம். அதை எடுத்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வேக வைக்கணும், அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் வாஷ் பண்ணிட்டு இதிலே சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வைக்கலாம். மிக்ஸ் வெஜ் கடாய் செய்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம், ஒரு 150 ml. நம்ம செய்ய போகிற இந்த கிரேவி வந்து 3 கிலோ அளவுக்கு வரும். ஒரு 20 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கான அளவு தான் இது. ஆயில் நல்லா சூடேறி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 6 வரமிளகாவே கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு 7 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப்சிகம் போட்டுக்கலாம். இதுக்காக 3 கேப்சிகம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி. இதை அடுத்தது இதில் சேர்த்துக்க போகிறது தக்காளி. 300 கிராம் தக்காளி எடுத்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையே சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த ரெசிப்பியில் இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு காமிக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்தது அதில் சேர்த்துக்க போகிறது சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கடைசியாக சேர்த்துக்கிறது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இந்த மாதிரி. அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது வெஜிடபிள்ஸ் நம்ம வேக வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடித்து இதில் எடுத்து சேர்த்துக்கிறோம். இப்போது முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விடலாம் இந்த மாதிரி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸில் சூப்பராக மசாலா மேரினேட் ஆகும். அடுத்ததாக இதில் சேர்த்துக்க போகிறது மக்னி கிரேவிங்க. இந்த கிரேவி வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்க போகிறோம். இந்த மக்னி கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எந்த கிரேவி வேணும்னாலையும் வித்தின் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குங்க கூடிய சீக்கிரத்தில். அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து செய்யணும்னு சொல்லி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. மக்னி கிரேவி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப. அடுத்ததாக இதில் சேர்த்துக்க போகிறது முக்கியமான பொருள் கடாய் பவுடருங்க. இதுதான், இதை சேர்த்துக்கலாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து நம்ம சீரகம், வரமிளகா, மிளகு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதுக்கு மேலே சில பொருட்களை சேர்த்துருக்கோம். இதோட ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக இதில் சாட் மசாலா போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாக்கா ஒரு பர்ஃபெக்டான விதத்தில் மிக்ஸ் வெஜ் கடாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடலாம். நல்லா இந்த போட்டுக்கிற மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த மிக்ஸ் வெஜ் கடாயை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது சப்பாத்தி, ரோட்டி, பராட்டா, பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு காமிச்சிருக்கோம். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மிக்ஸ் வெஜ் கடாய் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும், லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.